வணக்கம் நேர்களே. ஒரு செய்தி பல குணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நம்மோடு பொருளாதார பேராசிரியர் திரு அழகிரிசாமி அவர்கள் இணைந்துள்ளார். அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்திய பொருளாதாரத்திற்கு மற்ற நாடுகளுடனான வர்த்தகம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி விவாதிக்க போகிறோம். இதை இன்றைக்கி குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தியான்ஜி நடைபெற்றதில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி அங்கே போய் கலந்துக்கிறாரு. இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புடினும் கலந்துருக்கிறது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. ஒருபுறம் அமெரிக்கா இந்தியா மீதான ஒரு 50% வரி விதிப்பினால் இங்கே திருப்பூர் போன்ற மாநிலங்கள் பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி செல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் இந்த உலகத் தலைவருடைய சந்திப்பானது எவ்வளோ முக்கியத்துவம் பெறுகிறது, இந்த சந்திப்பின் வாயிலாக நாம் வர்த்தகத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து செல்ல முடியும் சார்? ஓகே, பொதுவாக இந்தியாவை எப்படி பொசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, சைனாவுக்கு ஒரு அரணா மேற்கத்திய உலகம் வந்து இந்தியாவை வந்து பொசிஷன் பண்ணுது. ஆரம்பத்துலேருந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபுட் எய்ட் ப்ரோக்ராம்ஸு இல்லை மற்ற ப்ரோக்ராம்ஸ் வழியாக வந்து தொடர்ந்து யூஎஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு சோவியத் யூனியன் சார்ந்து நம்ம நகராமல் இருக்கிறதுக்கு சில முனைப்புகளை வந்து அவங்களும் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் 1991 அப்புறம் நம்ம ரொம்ப ப்ரோ யூஎஸ்ஸாக வந்து நகர ஆரம்பித்தோம். குளோபலைசேஷன் அப்படிங்கிறது நேச்சுரலி ஒரு வெஸ்டர்ன் மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் அன்னியோட காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு யூஎஸ்ஸை சார்ந்து ஒரு ஸ்டாண்டை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா சோவியத் யூனியனும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது சமீபத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, யூஎஸோட ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு குளோபல் பொசிஷனில் தாங்க வந்து வீக்கன் ஆகிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, அது வந்து பல அனலிஸ்ட்டும் வந்து முன்வைக்கிறாங்க. அவங்களோட அந்த பவர், அந்த ஹெஜிமோனி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைல்யூட் ஆகுது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ இந்த டைல்யூஷனுக்காக தான் ட்ரம்ப் வந்து மற்ற விதமான டேரிஃப்ன்ற பேர்லேயோ இல்லை மற்ற விதமான பாலிசிஸ் வழியாக வந்து அதை மறுபடியும் நிலைநிறுத்தணும், இல்லை அதை சரிவை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாரு. அந்த சரிவு அப்படின்றத வந்து இப்போ இந்தியா போன்ற நாடுகளுக்கு வரி விதிப்பினால் அதை ஈடுகட்ட முடியும்ன்ற அவர் நம்புகிறார். அது நம்புகிறார். இந்தியா வந்து கிட்டத்தட்ட ப்ரோ சைனா ஸ்டாண்டாகவோ இல்லை வந்து ப்ரோ ரஷ்யாவாகவோ அவங்க நகரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வரி விதிப்புகள்லாம் வந்து விதிக்கப்படுது. ஆனால் எப்போவுமே நம்ம வந்து அவங்க வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது அந்த நெருக்கடிக்கு பயந்து நம்ம வந்து அவங்கள நோக்கி திருப்பி சரி நாங்கள் வந்து அதுக்கு போகலை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வாட்டி நம்ம வந்து நம்ம ப்ரோ ரஷ்யாவாகவோ இல்லை ப்ரோ சைனாவாகவோ நகர்வோம் அப்படிங்கிறதான சிக்னல்ஸ் தான் வந்து இந்த சமீபத்திய மீட்டிங்கில் வந்து வெளிப்படுது. ஸோ அவங்க பொசிஷன் பண்ண விரும்புகிறது ஒரு விதமாக இந்தியாவை பொசிஷன் பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் இந்தியா இப்போது வந்து அந்த பொசிஷனிங்கை தான் ஏற்றுக்க விரும்பாமல் நம்ம வந்து இங்கே ஒரு குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லப்படுற இல்லை ஆசிய பிராந்தியத்தில் முக்கியமான நாடுகளாக நம்ம இணைஞ்சு நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாடலில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் மாடலில் நீங்கள் சமீபத்தில் நடந்த மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, சீனா, ரஷ்யா, இந்தியா, ஈரான், பாகிஸ்தான் இந்த 5 நாடுகள் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் மாடல் எடுத்திங்கன்னா பிரிக்ஸ் எடுக்கலாம். ஜஸ்ட் பிஃபோர் ஒரு கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிரிக்ஸ் மாநாட்டில் போய் இதே தலைவர்கள் வந்து சந்தித்தது அப்படிங்கிறது, இதே நாட்டு சார்ந்த தலைவர்கள் வந்து சந்தித்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போது இன்றைக்கி இந்த மீட்டிங்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, குளோபல் பவரில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அதாவது மேற்கத்திய ஒரு டெவலப்டு சொசைட்டிஸ்க்கான ஆல்டர்னேட்டிவாக இங்கே கிழக்கு உலகத்தில் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மாடல் இருக்குது அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் சிக்னல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த மீட்டிங்கோட முக்கியத்துவமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ சீனா நம்மளை மாதிரியே உலக மக்கள் தொகையில் முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜிஸ் அந்த மாதிரின்றதை வந்து நம்ம இங்கே வந்து இம்போர்ட்டோ இல்லை எக்ஸ்போர்ட்டோ பண்ணலான்ற மாதிரி இருக்கும். இன்னும் சில உணவுப் பொருட்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு வந்து நம்ம அடுத்த நாடை வந்து இப்போ மாற வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஆயத்த ஆடைகளே பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய ஆயத்த ஆடைகள் திருப்பூரில் தேங்கி கிடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழல் வரும்பொழுதோ அல்லது இது மாதிரி ஏற்பட்டால் இதை வந்து நம்ம எப்படி நகர்த்த முடியும் சார்? இப்போது ஒரு விஷயத்த சொல்கிறது சுலபம், ஆனால் கீழே ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. இந்த விஷயத்துலையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பாலிசி மேக்கிங்லேயோ இல்லை மேலே குளோபல் லீடர்ஸ் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் வந்து நம்ம வந்து புது ஃப்ரெண்ட்ஷிப்ஸை நோக்கி நகரலாம்.
ஆனால் டக்குன்னு வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டோ உற்பத்தியோ ஏற்றுமதியோ இது எல்லாமே ஒரே நாளில் மாறிடாது. ஒரு நாள்லேயே வந்து எல்லா கான்ட்ராக்ட்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நாட்டோட எல்லா கான்ட்ராக்ட்ஸையும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த சிக்கல் வந்து இருக்குது. நம்ம ஒரு 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 முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த முடிவு வந்து பொலிட்டிக்கலாக ஒரு 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 விதமான மாற்றத்தை உருவாக்கும். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியில் வேறு விதமான விளைவுகளும் அங்கே ஏற்படும். ஸோ இங்கே பொருளாதார விளைவுன்னு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூஎஸோட வரி விதிப்போட விளைவு காரணமாக பல நிறுவனங்கள் வந்து இங்கே வந்து திவாலாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் சூரத்தில் இருந்த டைமண்ட் யூனிட்ஸாக இருக்கலாம். திருப்பூரில் இப்போ தான் அதை ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ஆர்டர்ஸ் எப்படி வரும், ஃபர்தர் ஆர்டர்ஸ் வருமா, இப்போ ஏற்கனவே உற்பத்தி பண்ண விஷயங்கள் நம்ம அனுப்ப முடியுமா, அனுப்ப முடியாது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காஸ்ட்டுக்கு யூஎஸ்க்கான குவாலிட்டிக்கான ப்ராடக்ட்ஸை இவங்க க்ரியேட் பண்ணது வேறு ஏதாவது நாட்டுக்கு மாற்றி அனுப்ப முடியுமா? இது எல்லாமே வந்து நம்ம முயற்சி பண்ணி அதோட விளைவுகள் நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அதை என்னதான் ஒரு பிராண்டாக இருந்தாலும் அதை உள்ளூர் சந்தைப்படுத்தல ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் இல்லையா? ஆமாம். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நாட்டை நோக்கி நம்ம ஒரு உற்பத்தியை பண்ணிட்டோம். அதுலேருந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு சில நாட்டுகளுக்கு நம்ம நகரணும் அப்படின்னா அந்த நாட்டோட டேஸ்ட் என்ன, அந்த நாட்டுக்கு என்ன தேவை, அதே டெக்ஸ்டைலே இருக்கலாம், அதே டிஷர்ட்டே இருக்கலாம், ஆனால் அந்த ஊருக்கு வேறு விதமான தேவையாக இருக்கலாம், அந்த ஊரோட சைஸ் மாற்றமாக இருக்கலாம். குளோபல் ஃபிட்டாக நம்ம ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் பொருந்தும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போது அதுக்கான ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வருஷங்களாவது தேவைப்படும். நம்ம மேலே எடுக்கிற முடிவு கீழே இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகிற மாதிரி இந்த குறிப்பிட்ட முடிவோட விளைவுகள் வந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு பல மாதங்கள் வேணால் பண்ணலாம். அதை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோன்றது ஒரு பெரிய சிக்கல் இங்கே இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் சீனாவோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒத்துழைப்பு மாநாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் குறித்து தான் நாங்கள் பேசியிருந்தோம், எல்லை பாதுகாப்பு குறித்து தான் அதிகமாக பேசப்பட்டது அப்படின்றத வந்து முன்னிறுத்துகிறாங்க. ஸோ இந்த எல்லை பாதுகாப்பிலும் ஒரு தொடர்ச்சியாக நம்ம இப்போ சீன வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து பேசியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பாதுகாப்பு இன்மையோ அல்லது எல்லை சார்ந்த ஒரு திட்டங்களில் ஒரு தொய்வோ ஏற்பட்டால் இது பொருளாதாரத்தில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அப்போ இந்தியா எதற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்? இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற பார்டர் டிஸ்பியூட் எடுத்திங்கன்னா 3500 கிலோமீட்டர் நம்ம இந்தியாவும் சீனாவும் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இப்போது இதில் சமீபத்தில் 2020க்கு அப்புறம் நடந்த இஷ்யூஸில் பல விதமான பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துச்சு. நம்ம வந்து சில ஆப்ஸை வந்து நம்ம இந்தியாவில் பேன் பண்ணோம், இங்கேருந்து டைரெக்டாக சைனாக்கு ஃப்ளைட்ஸை வந்து நிப்பாட்டணும். இந்த மாதிரி பல டெவலப்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நம்ம குளோபல் ரீஆர்டரிங்கில் குளோபல் சேஞ்சஸ் காரணமாக நம்ம வேறு வழியில் அந்த விஷயங்கள்லாம் தாண்டி அந்த கசப்புகள்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து திருப்பியும் சீனா பக்கம் நகர்றோம். இது சரியா தவறா அப்படிங்கிறத காட்டிலும் இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது, அதாவது நம்ம வந்து இதோட பெஸ்ட்டு சொல்யூஷன்ஸ்னு ஏதாவது ஒன்று அவைலபிளாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம அதுக்கு நகரலாம். இப்போது ட்ரம்ப் வந்து ஏதோ ஒரு 2 சொல்யூஷன் தான். ஒன்று, நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை வாங்குறது நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட கண்டிஷனாக இருக்குது. அப்போது நீங்கள் ஆயிலை வாங்குறது நிப்பாட்டினீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களுக்கோ இல்லை தனியார் நிறுவனங்களுக்கோ கிடைக்கிற அபரிவிதமான லாபம் இருக்குல்ல, அதை விட்டு கொடுத்து நம்ம வந்து அந்த டேரிஃபை குறைக்கலாம். ஆனால் இது மட்டும் பண்ணால் டேரிஃப் குறைஞ்சிருமா அப்படின்றதுக்கான நம்ம உத்தரவாதமும் சொல்ல முடியாது. அப்போது இந்த சொல்யூஷனை காட்டிலும் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக இண்டிபெண்ட்டாக நாங்கள் சில முடிவுகள் எடுக்கிறோம், நம்ம ஆல்டர்னேட்டிவாக வேறு சில நாடுகளோட கை கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த முயற்சி தான் இந்த அட்டம்ஸாக இருக்கும். இந்த அட்டம்ஸோட விளைவாக நம்ம வந்து கிரவுண்டில் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இப்போதைக்கு சுத்தமாக நம்ம கையில் ஆப்ஷன்ஸ் இல்லை. நம்ம வந்து சீனாவோட பொருளாதார ஓப்பனிங்ஸ் ஏற்படுது, இல்லை ரஷ்யாவோட பொருளாதார வர்த்தகம் ஏற்படுது அப்படின்னா இப்போ சீனான்னு எடுத்துப்போம். ஏன்னா இப்போ சமீபத்தில் மீட்டிங் அங்கே தான் நடந்ததில்லை. நமக்கும் சீனாவுக்கும் இருக்கிற உறவு வந்து கிட்டத்தட்ட 150 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் இருக்குது. இந்த 150 பில்லியன் வர்த்தகத்தில் சீனாவிலேருந்து நமக்கு வரக்கூடிய பொருட்களோட மதிப்பு அப்படிங்கிறது US$ மதிப்பில் 120 பில்லியன். இதே நம்ம ஊர்லேருந்து சீனாவுக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 18 பில்லியன். அப்போ கிட்டத்தட்ட 100 பில்லியன் அளவுக்கு நம்ம சீனாவுக்கு பணத்தையோ இல்லை வேறு ஏதோ வகையிலையோ ஈடுகட்ட வேண்டிய தேவை இருக்குது. இதை இந்த மீட்டிங்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுமா அப்படின்னா சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனில் எப்படி இருக்கும்,
நமக்கு கட்டிங் எட்ஜ் இருக்கா? நம்மளால் வந்து அவங்க பொருட்களை தாண்டி நம்மளால் மலிவாகவும் இன்னும் குவாலிட்டியாகவும் நம்மளால் மார்க்கெட்டுக்கு ஆஃபர் பண்ண முடியுமா? இந்த பதிலாம் நம்மக்கிட்ட இல்லாமல் வெறும் இந்திய பொருட்களுக்கு அங்கேயும் சந்தை இருக்கணும் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரும்பணும். அது ஒரு முக்கியமான விஷயம் அங்கே பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சீனாவோட இப்போ அமெரிக்கா ஒரு பொதுவான ஒரு இடத்துல இருக்காங்க. அமெரிக்கா எல்லா சைடையும் ஒரு பாம்பு போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு எல்லாருமே வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு போட்டிருக்காங்க. ஏற்கனவே ட்ரம்ப் சொன்ன மாதிரி வந்துட்டு நான் ரஷ்யா மேலே தொடக்கக்கூடியது 3ஆம் உலகப் போர் இல்லை, இது பொருளாதார போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பொருளாதார போர் சிக்கலில் நம்மளும் சிக்கியிருக்கோம். இந்த ஒரு சூழலில் அமெரிக்கா இப்போதைக்கு 50% நிப்பாட்டாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டாங்க. ரஷ்யா கூட நம்ம வந்து இணக்கமாக இருக்க வேண்டும்ன்றது முக்கியமாக பார்க்கப்படுது. சீனா கூடயும் இன்றைக்கி போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்படி இருக்க சூழலில் அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்றத்தை காணுமா அல்லது சமநிலையில் இருக்குமா, இறக்கத்தை காணக்கூடிய சூழல் ஏற்படுமா? ஒரு காமனாக வெளியில் இருக்கிற ஒரு தேர்ட் பர்சனாக கேட்டிங்கன்னா இந்தியா வந்து ஒரு நல்ல பொசிஷனில் நம்ம இல்லை. இனி வரக்கூடிய ஆண்டுகள் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் நம்மளோட பாலிசிஸோ நிறுவனங்களோட கெப்பாசிட்டியோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த சேஞ்சஸை அடாப்ட் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகுறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இருக்கும். இன்னொரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது என்னென்னா குளோபல் ரீஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த குளோபல் ரீஆர்டர் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு நடக்கும். உதாரணத்துக்கு பிரிட்டன் கிட்டேருந்து யூஎஸ்க்கு போகும், அப்புறம் யூஎஸ் கிட்டேருந்து சோவியத் யூனியன் ஒரு காலத்தை எடுப்பாங்க, அப்புறம் சோவியத் யூனியன் மறுபடியும் யூஎஸ் கிட்ட வந்துச்சு. இப்போ யூஎஸோட அந்த குளோபல் பவர் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு வகையில் டைல்யூட் ஆகுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் பவர்ஸாக அந்த ஆசிய நாடுகளோ இல்லை ரஷ்யா சார்ந்து மறுபடியும் ஒரு விதமான இன்னொரு ஒரு 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 போட்டை வந்து அவங்க டைப் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மேற்கத்திய உலகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது போர் வழியாக தான் ஒரு தீர்வு நோக்கி நகரும் எப்போவுமே. நீங்கள் பொருளாதார போர் இதெல்லாம் சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு 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 ரியல் போர் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து இந்த தீர்வை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடியும் நம்ம ரியல் போரை வச்சு தான் ஒரு நேரடியான ஒரு போரை வச்சு தான் நம்ம இதை முடிவு பண்ணுறோம். எவ்வளவு தான் ட்ரம்ப் முயற்சி பண்ணாலும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற வாரை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாலும், பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சவொடனே மறுபடியும் உக்ரைனில் வந்து ட்ரோன்ஸ் வந்து தாக்குதல் நடத்துது. அப்போது நீங்கள் என்ன தான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் உங்களோட நடவடிக்கைகள் சில குறிப்பிட்ட நாடுகளில் தாக்குதல் வழியாக தான் நடந்துச்சு. அது ஈரான் மேலே சமீபத்தில் நடந்த அமெரிக்க தாக்குதலாகவும் இருக்கலாம். அப்போது ஒரு கடைசி கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் வந்து டிப்ளமேட்டிக்காக பேசினாலும் அந்த ஒவ்வொரு நாடோட மிலிட்ரி பவர், அதோட வார் கெப்பாசிட்டி, இதை பொறுத்து தான் குளோபல் ரீஆர்டரிங்கும் நடக்குது. அப்போது இந்த குளோபல் ரீஆர்டரிங் நடக்கிறதுக்கு ஒரு ப்ராக்ஸி போரோ இல்லை ரியல் போரோ வந்து தான் இதுக்கான தீர்வாக வந்து நிற்கும். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ்கோவை ஏற்றுக்கணும். அதாவது இந்த இருக்கிற ஸ்டேட்டஸ்கோவை என்ன இருக்கோ, எல்லாருக்கும் என்ன அதிகாரம் இருக்கோ, என்னோட அதிகாரத்தை நீ ஒத்துக்கணும். இல்லை என்னோட அதிகாரத்தை நீ வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னா என்னோட போர் தொடுக்கணும். இதை நோக்கி தான் வந்து இனி இதுக்கான நகர்தல் வந்து இருக்கும். அதே வேளையில் இப்போ நம்ம இந்த ஒரு பக்கம் இதை ஒரு சூழல் இருக்கும்போது ஐரோப்பிய யூனியன் பக்கமாக நம்முடைய வர்த்தகம் நடக்கிற சான்ஸ் வருமா சார்? இது எல்லாமே நம்ம சின்ன வேல்யூ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட முக்கியமான பங்குதாரர் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா தான். அதனால தான் நம்ம வந்து சீனா அளவுக்கு நம்ம அதை பற்றி கன்சர்ன்டாக இருக்க வேண்டிய சூழல் வந்து அதுக்காக தான் இருக்குது. சீனாவுக்கு கன்சர்ன் இருந்தாலும் சீனா வந்து தன்னோட ஏற்றுமதியை சமீபத்தில் ஆண்டுகளில் பல்வேறு இடங்களுக்கு டைவர்சிஃபை பண்ணிடுச்சு. அது வந்து ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஆசிய நாடுகள்லேயே வளரும் நாடுகளாக இருக்கலாம், லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், இது மாதிரி பல நாடுகளுக்கு வந்து அவங்க வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய பொருட்களை டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து அப்படி நம்ம டைவர்சிஃபை பண்ணல. இன்னொன்று, அவங்க மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம சர்வீசஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ரெண்டும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து ஒரு பொருளாதார டை ஏற்படலாம். ஆனால் இந்த சர்வீசஸ் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? அது வந்து மேற்கத்திய உலகத்துக்கு கொடுக்குறோம். சீனா யாருக்கு பொருட்களை அனுப்புகிறாங்க? அவங்க டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. அப்போது டைவர்சிஃபை பண்ண ஒரு குரூப்புக்கு இருக்கிற அட்வான்டேஜ் டைவர்சிஃபை பண்ணாமல் கான்சன்ட்ரேட்டடாக ஒரு சில நாடுகளுக்கு மட்டுமே அனுப்பக்கூடிய இன்னொரு நாட்டுக்கு எப்படி அந்த அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம நினைக்க முடியும்? இந்த சிக்கல் தான் இந்த நம்ம வந்து வார்த்தைகளில் 2 பேருக்கும் ஒத்து போகுது, இல்லை டைஸ் நடந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், அங்கே ஒரு 1.4 கோடி பேர், இங்கே ஒரு 1.4 கோடி பேர், 8 கோடி பேரில் நம்ம கிட்டத்தட்ட 1.4 பில்லியன்
இங்கே ஒரு 1.4 பில்லியன், ரெண்டுத்தையும் சேர்த்தனா 2.8 பில்லியன். குளோபல் பாப்புலேஷனில் 8 பில்லியனில் நம்ம 2.8 பில்லியன் இருக்கோம். நம்மளே ஒரு பெரிய சக்தின்லாம் நீங்கள் எண்ணிக்கையில் பேசலாம். ரியாலிட்டின்னு வரும்போது இந்த 1.4 பில்லியனோட இன்ட்ரெஸ்ட்டும் அங்கே இருக்கிற 1.4 பில்லியன் பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டும் ஏதோ ஒரு வகையில் சிங்க் ஆகணும். கண்டிப்பாக. அப்படி சிங்க் ஆகலை அப்படின்னா இது வந்து இந்த ஜெல் வந்து ரியலாக நடக்காது. அப்புறம் ரொம்ப காலமாகவே நமக்கும் சீனாவுக்கும் கான்ட்ராஸ்ட்டும் இருந்திருக்கு. நம்ம சில விஷயங்களில் ஒத்து போயிருக்கோம், வெகு சில விஷயங்களில் தான் ஒத்து போயிருக்கோம். பல விஷயங்களில் நம்ம முரண்பாட்டில் தான் வந்து இருந்திருக்கோம். அது பார்டர் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பொருளாதாரம் சார்ந்தும் இருக்கலாம், இல்லை அவங்களோட டெவலப்மெண்ட் ஓரியன்டாக அவங்க பின்பற்ற பாலிசிஸ்லையும் இருக்கலாம். இது எல்லாமே நமக்கும் அவங்களுக்கும் பல்வேறு டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கு. சொல்கிறேன் நிச்சயமாக சார். அதாவது ஒரு நாடுக்கு வந்து அடிபணிந்து நம்மளை வந்து அடக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து நகரக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கணும். அதுதான் நாட்டு மக்களுக்கும் நல்லதாகவே இருக்கும். ஆனால் அந்த நல்லது வந்து மக்களுடைய நலன் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி சார். நன்றி. நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.